ورحمة الله وبركاته. فإن الحمد لله الصلاة والسلام على رسول الله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركته بذاته محيا وتعثرت العوالم بطيب ذكره وريان. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الجاهل أقرب إلى الكفر. صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. அவனது வற்றாத கருணை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியமடைந்த உம்மத்தார்களின் மீதும், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஜும்மா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் மேலும் அமர் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக என்கின்ற துவாக்களோடு என்னுடைய இந்த ஜும்மா உரையை நான் துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபை, அல்லாஹு தஆலா நம்பவர்களை இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் உம்மத்துகளிலே சிறந்த உம்மத்தான இந்த உம்மத்தில் அல்லாஹு தஆலா நம்பவரை படைத்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமல்லாமல் அவனை அறியக்கூடிய, அவனுடைய குர்ஆனுக்கு விளக்கம் தெரியக்கூடிய, ஹதீஸுகளை படிக்கக்கூடிய ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைத்துணை நபர்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் ஒரு கல்வியை கற்கக்கூடிய மாணவன் அவனுடைய 5 காலமோ 7 காலமோ அவன் அந்த மதரசாவில் தங்கி வாழும் பொழுது அவன் எந்த அளவுக்கு அவனுடைய செயல்கள் எல்லாம் இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கையில் அவன் எந்த நிலைக்கு சென்றாலும் சில பல செயல்கள் அவனுக்கு கடைசி வரைக்கும் உதவி செய்யும். அப்படிப்பட்ட சில பல விஷயத்தை உங்களுக்கு முன்னால் நான் விளக்கி சொல்வேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மாணவனுக்கு மிகவும் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயமாக அதை பிரிக்கிறாங்க. முதலாவது, நம்ம எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறையுடைய நன்மையை நம்ம ஃபஸ்ட்டு விளங்கணும். மாணவர்களாக இருக்கக்கூடிய நம்பவர்கள் மாணவராக இருந்தால் அவனுடைய அந்தஸ்து என்ன, அல்லாஹ்விடம் அவனுடைய அந்தஸ்து எவ்வாறு இருக்கிறது என்ற விஷயத்தை, இந்த உலக மக்களுக்கு மத்தியில் நம்பவர்களுடைய அந்தஸ்து எவ்வாறு இருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் நம்பவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை நம்பவர்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறும்பொழுது இவ்வாறு கூறுவான். ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல், நபியே நீங்கள் கூறுங்கள், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். நம்மளுடைய வாழ்க்கை இதுக்கு மிகவும் சிறந்த ஒரு உதாரணமாக அல்லாஹு தஆலா நம்பவர்களை ஆக்கியிருக்க. என்னென்னா, இப்போ இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த மாணவர்களும் உங்களுடைய வயசில் வெளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்தஸ்தை ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுடைய அந்தஸ்து வேறு, அவர்களுடைய அந்தஸ்து வேறு.
அல்லாஹு தாலா உங்களை இந்த மார்க்க கல்விக்காக தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த மதரசாவில் அல்லாஹு தாலா உங்களை வைத்திருக்கிறான். அதனால் உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹு தாலா அந்த மாணவர்களை காட்டிலும் உங்களுடைய அந்தஸ்தை மேல் வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுவாங்க. என்னென்னா, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு 1000 ரஹ்மத்தை அவனது புறத்திலிருந்து இந்த உலகத்துக்கு இறக்கிறான். யுன்சிலு அல்ஃப ரஹ்மத்தின் அலா ஜமீல் ஆக்கிலீன் அல் பாலிகின். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அறிவாளிகளுக்கும் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு 1000 ரஹமத்துகளை இந்த உலகத்தில் இறக்குகிறான். அந்த 1000 ரஹமத்தில் 999 ரஹமத்துகளை ஆலிம்களுக்கும் முத்தஅல்லிமீன்கள், அதாவது மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆலிம்களுக்கும் அந்த 999 ரஹமத்து போய் சேருது. இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்க்கு தொடக்கமாக சொல்கிறாங்க, ஒரு ரஹ்மத்து வாஹித், மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு ரஹமத் இருக்கிறதே, லிசாயிரின் நாஸ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கு அந்த ஒரு ரஹமத்தை கொண்டு அல்லாஹு தாலா பங்களிக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி காட்டுறாங்கன்னா, 999 ரஹமத்து வெறும் நம்மளுக்கு மட்டும் அல்லாஹு தாலா இறக்குகிறான். அந்த 999 ரஹ்மத்தை நம்பவர்கள் அடைய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த கல்வியை கற்கக்கூடிய இந்த காலத்தில் எவ்வாறு எல்லாம் நம்பவர்கள் உடைய கஷ்டம் இருக்க வேண்டும், கல்வியை கற்பதற்காக நம்பவர்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்தால் அந்த 999 ரஹ்மத்து நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த ஒரே ஒரு சிந்தனை மட்டும் நம்மளுடைய மனதுக்குள் நம்மவர்கள் பதித்து விட்டோமே, ஆனால் அந்த 999 ரஹ்மத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்மவர்கள் மாறிவிடுவோம் என்கின்ற ரத்தின சுருக்கத்தையும் நம்மவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஒரு மாணவனுக்கு அவன் எந்த துறையில் இருக்கிறானோ அதனுடைய நன்மையை மட்டும் அவன் அறிந்து விட்டால் அவன் சிறந்த ஒரு இடத்துக்கு வரமாட்டான். இரண்டாவதாக, அவன் எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா, அவன் மதரசாவில் வந்து சேரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவன் வைக்கக்கூடிய நீயத் சரிவரையாக நீயத்தை வைத்தால் மட்டுமே அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த 7 வருடமோ 5 வருடமோ அவன் ஓதி வெளியே வரும் பொழுது நல்ல ஒரு ஆளுமையாக, இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய நல்ல ஒரு ஆளுமையாக அவன் வர முடியும். நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸு தான், அனைத்து கிதாபுகளையும் எந்த ஒரு கிதாபை ஆரம்பிக்கும் பொழுதும், ஹதீஸ்களுடைய கிதாபை ஆரம்பிக்கும் பொழுதும், அந்த கிதாபுடைய ஆசிரியர்கள் ஆரம்பத்தில் எழுதக்கூடிய ஹதீஸ்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த இன்னமல் அமாலு பின்னியாத் என்கின்ற இந்த வார்த்தைக்குள் நம்மளுடைய அத்துணை நபர்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு ஹதீஸை உள்ளடக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறந்த ஒரு எல்லைக்கு அடைய வேண்டுமா, அதற்கு ஆரம்பமாக நீ எவ்வாறு நியத்து செய்கிறாய், இந்த மதரசாவுடைய காலத்தில் வந்து சேரும்போது நீ என்ன நியத்தில் வந்து சேர்றன்னு பார்த்து தான் இந்த 7 வருடம் முழுவதும் உன்னுடைய செயல்கள் அமையும் என்பதாக இந்த ஹதீஸுடைய கருத்தை நாம் அவர்கள் பார்க்கிறோம். முஹிம்மாத்துல் முத்தஅல்லிம் என்கின்ற ஒரு கிதாபில் அந்த கிதாபை எழுதிய ஆசிரியர் அவர் ஒரு வார்த்தையை அந்த பாடத்தில் எழுதுவார், கம்மின் அமலின், இந்த உலகத்தில் எத்தனையோ அமல் இருக்கிறது, எத்தசவ்வரு பி சூரத்தின் அமாலி துன்யா, வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையுடைய அமலாக அந்த அத்துணை அமல்களும் இருக்கும். உங்களுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா சாப்பாடை சாப்பிட்றோம், வெளிரங்கத்தில் பார்ப்பதற்கு அந்த உணவை உண்பது என்கின்ற விஷயம் இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும்தான் அது தேவைப்படும். ஆனால் அவன் சாப்பிடும் பொழுது வைக்கக்கூடிய நியத்திற்கு மறுமையுடைய வாழ்க்கைக்கும் அந்த உணவு அவனுக்கு உதவி செய்யும் என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. எதுவும் இல்லை, ஒருத்தன் சாப்பிட உட்காரும் பொழுது இப்படி நியத்து செய்கிறான், யா அல்லாஹ், நான் இந்த உணவை உண்மதின் மூலியமாக
உன்னுடைய கல்வியை கற்கக்கூடிய பாக்கியத்தை, உன்னுடைய கல்வியை கற்பதற்காக எனக்கு குவத்து தந்திரியா அல்லாஹ், எனக்கு சக்தியை தந்திரி என்பதாக ஒருத்தர் நியத்து வைத்து அந்த சாப்பாடை சாப்பிட்டான்னு வைங்களே, இந்த அவன் சாப்பிட்ட அந்த சாப்பாடு வெளிரங்கத்தில் பார்ப்பதற்கு அமாலு துன்யா, இந்த உலக வாழ்க்கையை போன்று இருக்கும், இந்த உலகத்தினுடைய செயலை போன்று இருக்கும். ஆனால் அவன் செய்த நியத்திற்கு நாளை மறுமையில் அவனுக்கு அந்த நியத்திற்கு நன்மை கிடைக்கும் என்பதாக நம்மவர்கள் கருத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த இமாம் இந்த வாசகத்துக்கு தொடர்ந்து இன்னொரு வாசகம் சொல்லியிருப்பாங்க, கம்மின் அமலின், இந்த உலகத்தில் எத்தனையோ அமல் இருக்கிறது, எத்தசவ்வரு பி சூரத்தின் அமாலுல் ஆஹிரா, மறுமையுடைய அமல்களாக இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் அவன் செய்யக்கூடிய நியத்தின் காரணமாக அவனுக்கு அந்த மறுமையுடைய அமல் நாளை மறுமையில் அவனுக்கு கை தருவதில்லை என்பதாக இமாம் சொல்கிறாங்க. என்ன இதற்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோன்னா, ஒருத்தன் உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னா, இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர்கள் நம்ம இருக்கோம்ல, மார்க்க கல்வியை கற்கும் பொழுது இந்த கல்வியை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு நான் நல்ல முறையில் சேவை செய்வேன் என்கின்ற நீயத்தோடு இந்த மார்க்க கல்வியை அவன் கற்றுக்கொண்டானே, ஆனால் நாளை மறுமையிலும் அதற்கான கூலி அவனுக்கு கிடைக்கும், இந்த உலகத்திலும் அவனுக்கான கூலி கிடைக்கும் என்பதாக இந்த இமாம் சொல்கிறாங்க. அதே ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எப்படி இருந்தாலும் இந்த 5 வருடமோ 7 வருடமோ கல்வியை கற்றுட்டு வெளியில் போனதுக்கப்புறம் எனக்கும் இந்த மார்க்க கல்விக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் வேறு வேலைகளை நான் பார்ப்பேன் என்று எப்போ இங்கே உள்ளே வரும்போது ஒருத்தர் நியத்து செய்கிறானோ அப்போவே தெரிஞ்சுக்கோங்க, அவன் இந்த 7 வருடம் இந்த மதரசாவுடைய வாழ்க்கையில் இருந்து அவன் செலவு செய்த அனைத்து விஷயமும் அவனுக்கு ஹராமாக்கப்பட்டுட்டு, ஒருவனுடைய மறுமை வாழ்க்கைக்காக இந்த மதரசா அவனுக்கு உதவி செய்கிறது. ஆனால் அவனுடைய நியத்து சரியில்லாமல் போனதினால் அவன் இந்த மதரசாவுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்ந்த அத்துணை விஷயங்களும், அவன் செயல் செய்த அத்துணை விஷயமும் அவனுக்கு ஹராமாகிறது என்பதாக இந்த இமாம் கிதாபில் பதிவிடுறாங்க. மூணாவதாக ஒரு விஷயத்தை அந்த இமாம் முஹிம்மாத்துல் முத்தஅல்லிமில் எழுதக்கூடிய அந்த இமாம் பதிவிடும் பொழுது, இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வராங்கன்னா, மாணவர்களாக இருக்கக்கூடிய நம்பவர்கள் எந்த விஷயம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. எத்தனையோ விஷயத்தை நம்ம பார்த்தோம், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தோம். எந்த ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இமாம் சொல்கிறாங்கன்னா, மடமைத்தனம் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மடமைத்தனம் நம்பவர்கள்ட்ட, கல்வி கற்கக்கூடிய மாணவர்களிடம் மடமைத்தனம் இருக்கக்கூடாது என்பதாக இந்த இமாம் கிதாபில் சொல்கிறாங்க. எதற்கு சொல்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லும்போது, அஜ்ஜாஹிலு, இந்த மடையன் இருக்கிறானே எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த மடையன் அக்ரபு இலல் குஃபுர், அல்லாஹுவை குஃபுரின் பக்கம், குஃபுருக்கு மிகவும் அருகாமையில் இந்த ஜாஹில் இருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். ஒரே ஒரு சிறிய இந்த ஹதீஸுக்கு உதாரணம் சொல்லுவேன். முஹிம்மாத்துல் முத்தஅல்லிம் என்கின்ற அந்த கிதாபில் பதிவு செய்யக்கூடிய இந்த உதாரணம் என்னன்னா, ஒரு மனிதர் இருக்கிறாரு. எப்படிப்பட்ட மனிதர்னா, அவருடைய வாழ்க்கையில் அதிகமான ஆண்டுகள் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுக்காக நோன்பு வைக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் ஒரு குகையில் அவனுடைய வாழ்க்கையை கழிக்கிறாரு. நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு. இந்த இரண்டை தவிர அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கல்வியும் அவர் கற்கவில்லை. அப்படி தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஷைத்தானுக்கு பொறாமை வந்துருச்சு அந்த தொழுகக்கூடிய நபரின் மீது. என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் தொழுதுக்கிட்டே இருக்கிறாரேன்னு சொல்லி அந்த ஷைத்தான் என்ன பண்ணான்னா, ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூபத்தில் வரான். யார்கிட்ட? அந்த ஆபிதிட்ட, தொழுகக்கூடிய அந்த நபர்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூபத்தில் வந்து அந்த நபர்கிட்ட சொன்னானா, ஆனால் ஜிப்ரீல், நான் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறேன். அல்லாஹு தஆலா அவனுடைய அத்துணை அமல்களையும் புரிந்து கொண்டான்.
ஏற்றுக்கொண்டான். அல்லாஹு தாலா அவனுக்கு சலாம் சொன்னான்னு சொல்லி அந்த ஷைத்தான் அந்த நபர்கிட்ட சொல்கிறாரு. அவரும் அப்போ நம்ம இத்தனை ஆண்டு செய்த அனைத்து அமல்களையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி அவரும் நம்பிட்டு இருக்கிறாரு. அந்த ஷைத்தான் என்ன பண்ணான்னா வரும்போது ஒரு கழுதையை கொண்டு வரான். கழுதையை கொண்டு வந்து சொல்கிறானா, அந்த நபர்கிட்ட சொல்கிறானா, அல்லாஹு தாலா அவனை மேராஜை கூட்டு வர சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் போன விஷயம் நம்மளுக்கு தெரியும். அந்த ஷைத்தான் சொன்ன அந்த நபர்கிட்ட வணக்கசாரிகிட்ட அல்லாஹு தாலா அவனை மேராஜ் கூட்டு வர சொன்னால், தோ இங்கே நிற்கிதே இதுதான் புராக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுக்கு போகும்போது புராக் என்கின்ற வாகனத்தை கொண்டு தான் போயிருப்பாங்க. அந்த வாகனம் தான் இந்த புராக் இதில் ஏறுன்னு சொல்லி ஒரு சில விஷயத்த சொல்கிறான். என்னென்னா, நீ இந்த வாகனத்தில் ஏறியதுக்கப்புறம் உன்னுடைய கண்ணை நான் கட்டிடுவேன். எதுக்கு உன்னுடைய கண்களை நான் கட்டுவேன்னா, இந்த உலகத்தை விட்டு நம்ம விண்வெளி பிரயாணத்தில் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கற்கள் மேலே வந்து படும், நீ பயந்துடுவ, அதனால் நான் அவனுடைய கண்களை கட்டிடுறேன்னு சொல்லி கட்டிடுறாரு. அந்த சைத்தான் கட்டிடுறான். அந்த நபரும் அந்த கழுதையில் ஏறி போயிட்டுருக்கிறாரு. எப்படி போகிறாருன்னா, எப்பயும் உக்காடுற மாதிரி உக்காராமல் திரும்பி உக்காந்துருக்கிறாரு. அந்த கழுதை போயிட்டுருக்கு, திரும்பி உக்காந்து போயிட்டுருக்கிறாரு. எந்த அளவுக்கு போகுதுன்னா, அவர் ஒரு குகையில் இருந்து அந்த ஊருக்கு வந்துட்டார். அந்த ஷைத்தான் ஊரில் கொண்டு வந்து விட்டுட்டான். அங்கே இருந்த அந்த அத்துணை சிறிய நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கல்லை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாரா பைத்தியக்கார போகிறான்னு சொல்லி கல்லை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய மனசில் என்ன அவர் எண்ணினார்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நம்மள்கிட்ட சொன்னாங்க, இப்படி நம்ம இந்த புராக்கில் பிரயாணம் செய்யும் பொழுது விண்வெளி பிரயாணத்தில் கல்லெல்லாம் நம்ம மேலே வந்து படும், அந்த கற்கள் தான் இந்த கற்கள்னு சொல்லி அந்த நபர் அவருடைய எண்ணத்தில் மிகச்சிருச்சு. ஒரு 3 கல்வி மகான்கள் வந்து அவரை பிடிக்கிறாங்க. யாரை? அந்த கழுதையில் பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபரை பிடிச்சி கேட்குறாங்களாம், யாருப்பா நீ? கழுதையில் பின்னாடி திரும்பி உக்காந்துட்டு வர, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கண்கள் கட்டப்பட்டு இருக்குது, சின்ன பசங்களாம் உன்னை அடிக்கிறாங்க, என்ன நீ பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த நபர் சொன்னானா, இல்லை நான் மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி, இதோ அங்கே இருக்குல்ல அந்த குகை, அந்த குகையில் இத்தனை ஆண்டுகளாக நான் உட்காந்து அல்லாஹுவை தொழுதும் அல்லாஹுக்காக நோன்பு வைத்து நான் வந்துட்டு இருந்தேன். அல்லாஹு தாலா என்னுடைய அனைத்து அமலையும் கபூலாக்கிக்கிட்டான். இதெல்லாம் எப்படிப்பா உனக்கு தெரியும்னு கேட்கும்போது சொன்னாராம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்கிட்ட வந்தார், வந்து அல்லாஹு தாலா உனக்கு சலாம் சொல்ல சொன்னார், உன்னுடைய அத்துணை அமல்களையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கிட்டான், உன்னை மேராஜுக்கு கூட்டு வர சொல்லி அல்லாஹு தாலா சொன்னான்னு சொல்லி புராக்குன்ற ஒரு வாகனத்தில் என்னை ஏற்றி உட்கார வச்சாருன்னாராம். அப்போ அந்த கல்வி மகான்கள் சொன்னாங்களாம், எப்போ அவனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? மனிதர்களில் யாராச்சும் ரசுல்லாவை தவிர யாராச்சும் மேராஜ் போயிருக்கிறாங்களா? எத்தனையோ மிகப்பெரிய வணக்கசாலிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. அவன் எத்தனையோ வணக்கசாலிகள் வாழ்ந்திருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் இபாதத்து மட்டும் அல்லாமல் அந்த இபாதத்து எப்படி செய்யணுன்ற கல்வி அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனால் அவங்க அந்த கல்வியுடைய ரீதியாகவும் இபாதத்தை வைத்து அல்லாஹுடைய நெருக்கத்தை அவங்க பெற்றாங்க. ஆனால் இந்த நபர் வெறும் இபாதத்தை மட்டும் வைத்து கொண்டு அல்லாஹுவை நெருங்க வேணும் என்று பார்த்தார். ஆனால் சைத்தான் அந்த இதை கேவலப்படுத்திட்டான், அந்த நபரை கேவலப்படுத்திட்டான். இப்போ இந்த ஒரு சம்பவத்தில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, இபாதத்து செய்யலாம், இபாதத்து செய்கிறது தப்பு இல்லை, ஆனால் செய்யக்கூடிய இபாதத்தை எப்படி நம்ம செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அந்த இபாதத்தை செய்வதற்கு முன்னால் அதற்கான அறிவு நம்மள்ட்ட இருக்கணும், மார்க்க கல்வியுடைய அறிவு இருக்கணும். இல்லைன்னு வைங்களே, அந்த நபருக்கு நடந்த மாதிரி தான் ஷைத்தான் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னோடனே நம்மளும் நம்பிடுவோம், கழுதியை காட்டி புராக்குன்னு சொன்னோடனே நம்பிடுவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை சீரான ஒரு வாழ்க்கையை ஆக வேண்டும் என்றால் இந்த ஓதக்கூடிய காலத்தில், இந்த கல்வியை நம்மவர்கள் கற்கக்கூடிய காலத்தில் நல்ல முறையில் கல்வியை நம்ம கற்றுக்கொண்டோன்னு சொன்னால் இதற்கான பலனை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் உங்களுக்கு காட்டுவான், நாளை மறுமையிலும் காட்டுவான்னு சொல்லி அந்த இமாம் முடிக்கிறாங்க. இறுதியாக 4வது ஒரு விஷயத்தை அந்த இமாம் சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒரு மாணவனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அவனுடைய ஆசிரியர்களிடம் அவன் எவ்வாறு நடந்து கொள்கிறான்,
அந்த ஆசிரியர்களுக்கு சரிவரையான ஒழுக்கத்தை அவன் தருகிறானா என்று பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஒழுக்கம் என்கின்ற விஷயம்தான் நிறைய பேர்கிட்ட இல்லை. சில நபர்கள்ட்ட இருக்குது, ஆனால் அதிகமான நபர்கிட்ட அந்த ஒழுக்கம் என்கின்ற விஷயம் இல்லை. இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது ஒரு ஆயத்தில் சொல்லியிருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தர்ஃபஉ, நீங்கள் உயர்த்தாதீர்கள், அஸ்வாத்துக்கும் ஃபௌக சௌத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களை பார்த்து இறங்கிய ஆயத்து இது. என்ன ஆயத்துனா, ஈமான் கொண்ட விசுவாசிகளேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய சப்தத்திற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் பேசும்போது அவர்களுடைய சவுண்டுக்கு அதிகமாக உங்களுடைய சவுண்டை நீங்கள் உயர்த்தாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ்வுடைய சப்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சப்தம் குறைவாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து தான் இந்த ஆயத்தின் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் அல்ல, அன்றைய காலத்தில் சஹாபாக்களுக்கு உஸ்தாதாக இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா நேரத்திலும் எப்படி இருக்கணும்னு சொல்லி கற்று தந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைய காலத்தில் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கும் சரி, அங்கே இருந்த மக்களுக்கும் சரி உஸ்தாதாக இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த உஸ்தாத் என்கின்ற இடத்துல நம்மவர்களுக்கு கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய சப்தத்திற்கு மேலாக நம்முடைய சப்தத்தை உயர்த்தக்கூடாது என்பதாக இந்த ஹதீஸுக்கு விளக்க உரை எழுதும்போது எழுதுகிறாங்க. அப்போ நம்ம இத்தனை விஷயம் பார்த்தோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், குறிப்பாக ஒரு மாணவனுடைய வாழ்க்கையில், அவன் பெரிய ஒரு இடத்துக்கு போய் சேரணுன்னா எந்தெந்த விஷயத்தை அவன் தொடர்படியாக செய்தால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் நல்ல ஒரு இடத்துல போய் இருப்பான் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஆக வரக்கூடிய காலத்தில் இந்த அத்துணை விஷயத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மவர்கள் பின்பற்றினோமே ஆனால் இந்த 5 வருடமோ 7 வருடமோ கல்வியை கற்று முடிப்பதற்குள் நம்மளுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா மற்ற மாணவர்களை விட அதிகமாக்குவான். மற்ற மனிதர்களை விட நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா அதிகமாக்கி வைப்பான் என்கின்ற மேலான துஆக்களோடு உங்களுடைய அத்துணை நபர்களுடைய துஆக்களை ஆதரவு வைத்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.